வணக்கம் மக்களே, நான் உங்கள் டெல்டாவின் விவசாயி. நம்ம ரிலேஷன் ஒருத்தவங்க இன்னைக்கு வயது முதிர்ச்சியின் காரணமாக காலமாயிட்டாங்க. அவங்களோட இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்காக நம்ம அங்கே போயிருந்தோம். ஸோ அங்கே நடந்த ஒரு 3 முக்கியமான அனுபவங்களை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதில் ஒன்று, இந்த பதிவு சமுதாய மாற்றத்திற்காக. அந்த இறந்த ஐயாவுக்கு இறுதி சடங்கு செய்கிறதுக்கு அங்கே வந்திருந்த எல்லாருமே மாலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த மாலை எல்லாமே பாலித்தீன் கவரில் தான் எல்லாரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த மாலையை போட்ட பிறகு அந்த பாலித்தீன் கவர்களை அவங்க எல்லாருமே விளைநிலங்கள் பக்கத்தில் ஃபுல்லாகவே விளைநிலங்கள் தான். அங்கே இருக்குங்கிறத கவலைப்படாமல் எல்லாமே அப்படியே போட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பாலித்தீன் கவரை பற்றி எத்தனை பதிவுகள் வந்தாலும் நமக்கு அதோட விளைவுகளோட புரிதல் இன்னும் நமக்கு யாருக்குமே வரல. நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நம்ம அந்த பூமியை தூய்மையாக அந்த ஜென்ரேஷனுக்கு ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை இன்னும் யாருக்கும் இல்லைங்கிறது தான் நம்ம சொல்லணும். தயவுசெய்து இதுமாரி யாரும் செய்ய வேண்டாம். இந்த பதிவு ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.